வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அகர் வச்சு பாதாம் ஃப்ளேவரில் ஜெல்லி சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி அகர் வந்து கிடைக்கும். அதை வந்து வாங்கி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், அதனால் யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். சில பல வீடியோவில் 10 நிமிஷம் ஊற வைங்கங்கிறாங்க, சில பல வீடியோ அரை மணி நேரம் ஊற வைங்கங்கிறாங்க, சில பல வீடியோவில் டேரெக்டாகவே போடுங்கங்கிறாங்க. ஏன் வம்பு, நம்ம வந்து 10 நிமிஷம் எதுக்கும் ஊற வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறுற கேப்பில் வந்து பால் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாதீங்க. நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட்டேன். அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. அதனால் நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் பாலில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து காய வச்சு சும்மா நார்மலாக கொஞ்சம் கொதி வர விட்டு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து அகர் வந்து 10 நிமிஷம் ஊறியாச்சு. ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அகரை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாலில் வந்து தண்ணியே ஊற்றலையே, எப்படிம்மா தண்ணி அதிகமாச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். பாலில் நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுனேன். ஆனால் அந்த அகர் வேக வைக்கிறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக வேக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேக வச்சேன். அதுதான் எனக்கு அதிகமாக போயிடுச்சு. ஊற வச்ச தண்ணி வேறு எக்ஸ்ட்ரா சேர்த்து அப்படியே ஊற்றிட்டேன். அதனால எனக்கு ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாதாம் ஃப்ளேவர் உள்ள அந்த பாதாம் மிக்ஸ் இருக்கு இல்லையா, பவுட்ரு, அது வந்து ஒரு நல்ல பிராண்ட், ஆச்சி பிராண்ட் வாங்கிக்கோங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து அன்றைக்கி கிடைக்கல, நான் ஏதோ ஒரு பிராண்டை போட்டு செஞ்சேன், அவ்வளோவா டேஸ்ட்டு நல்லா இல்லை. அதனால் வந்து நல்ல பிராண்டு வந்து பாதாம் மிக்ஸ் பவுட்ரு மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு காய்ச்சி வச்ச பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த கடல் பாசி வந்து அந்த தண்ணியில் நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த பாதாம் மிக்ஸை வந்து குடிச்சு பார்த்தேன். அதிலே வந்து அவங்க வந்து ஜீனி சேர்த்துருந்தாங்க. அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா மட்டும் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பாலில் வந்து சுத்தமாக ஜீனி சேர்க்கலை. அதனால் வந்து அதுக்கு இனிப்பு வேணும் அப்படிங்கிறக்காக 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா அது வந்து ஜீனியும் வந்து அந்த அகர் கூட நல்லா சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் கரைஞ்சதுக்கு அப்புறமாட்டி நம்ம காய்ச்சி வச்ச பாலை ஊற்றிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பாதாம் மிக்ஸையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது வந்து பால் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு. அப்புறம் தான் நினச்சேன் நான், நம்ம அகர் வேக வைக்கும்போது நிறையா தண்ணி ஊற்றிட்டோம் போலக்கு, அதனால தான் இவ்வளோ தண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அகர் வந்து அந்த தண்ணியில் கொதிக்கும் போதே அது கூட கரைஞ்சி தண்ணி மாதிரியே ஆயிரும். அதுதான் வேக வைக்கிற கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து நிறையா தண்ணி ஊற்றி வந்து அகரை வேக வைக்காமல் கரெக்டாக ஊற்றி வேக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொல கொலன்னு இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த பவுலில் வந்து ஊற்றி வைக்க போகிறீங்களோ அதை வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஆனால் என்னோடது வந்து தண்ணியாக இருக்கனால ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து நல்லா வந்து நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பவுலுக்கு ஈக்குவலாக வர அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சு வற்ற வச்சுட்டு நான் இந்த மாதிரி வந்து அந்த பவுலில் வந்து சேர்த்துட்டேன். இது கூட நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாம். நட்ஸு சேர்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் வந்து அதெல்லாம் போடலை. ஃபஸ்ட் டைம்னால நல்லா வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த நட்ஸ் எல்லாம் சேர்க்கலை. இப்போ வந்து அந்த பவுலில் ஊற்றிட்டு மேலே குட்டி குட்டியாக வந்து பபிள்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு அப்படி உடையலாட்டி அதெல்லாம் மேலாக எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா வெளியிலே வச்சு வந்து அந்த ஹீட்டு போகிற அளவுக்கு வந்து நல்லா ஆற விட்ருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆற விட்ருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் எவ்வளோ அளவு செஞ்சுருக்கீங்களோ அவ்வளோ நேரம் வந்து அது செட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து 3 மணி நேரம் தான் செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம நிறையா ஊற்றி வச்சுருந்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கூட ஆகும். இப்போ எனக்கு வந்து 3 மணி நேரத்தில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோடனே செட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கவுத்தி அழகாக வரும்னு தூக்கி தூக்கி பார்க்குறேன். எனக்கு வரவே இல்லை, போச்சு, செட்டாகவே ஆகலை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். சரி சைட்லலாம் அந்த கத்தியை வச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணையில் சரட்டுன்னு ஒரு சைடு வந்து லைட்டாக வெட்டி விட்டுட்டேன். வெட்டி விட்டோடனே அது வந்து லைட்டாக எடுத்துக்கிச்சு. அது கொஞ்சம் அசிங்கமாயிடுச்சு பிளேட்டிங் பண்ணும்போது. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது ஜெல்லிங்கிறனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த பாதாம் மிக்ஸில் கடந்த அந்த பாதாமோட தோலெல்லாம் மேலே வந்து அது ஒரு கார்னிஷாக அழகாக வந்துடுச்சு. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வந்து ஜெல்லி வந்து அழகாக வந்துச்சு. சைட்லலாம் தட்டி பார்த்து இப்படி குலுக்கி பார்த்து நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. பால் மட்டும் திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருந்திருக்கும். அது கூட நட்ஸு இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். பாலில் மட்டும் இல்லாமல் இளநீர், தேங்காய் பால், நிறையா வாட்டர்மெலன் ஜூஸு, ஃப்ரூட் ஜூஸு, அது மாதிரி நிறையா செய்யலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட். பாய்.